ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் எல்னினோ தாக்கம் குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்த வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை கேட்கலாம். இந்த எல்னினோ தாக்கத்தை கணக்கிடுறதுல பின்பற்றக்கூடிய நடைமுறைகள் என்ன சார்? நிலப்பகுதியில் அப்சர்வேட்டரி இருக்குது. எங்களுடைய மெட்ரலாஜிக்கல் அப்சர்வேட்டரி வெப்பநிலை மெஷர் பண்ணுவோம். ஆனால் கடலில் போய் நாங்கள் மேனுவலாக மெஷர் பண்ண முடியாது. ஸோ அதனால் நாங்கள் சேட்டலைட்டை தான் நம்பியிருக்கோம். சேட்டலைட் ரிமோட் சென்சிங் சேட்டலைட், IR இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், இதெல்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் அந்த சேட்டலைட் சென்சர்ஸ் அது மூலிமா வெப்பநிலையை எடுக்குவோம். அது போக அந்த இடங்களில் மிதக்கும் ஃப்ளோட்டிங் அப்சர்வேட்டரி இருக்குது. ஆய்வு கப்பல்கள் அங்கே பசிபிக் பெருங்கடலுடைய மத்திய பகுதியில் அனுப்பி அந்த இடத்துல டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுவோம். அந்த டெம்பரேச்சரை மெஷர் பண்ணி அதனுடைய அடிப்படையில் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அது போக இன்னொன்று காற்றினுடைய அழுத்தத்தையும் நாங்கள் கணக்கிடுவோம். அது 2 பகுதி. இந்த ஆஸ்திரேலியாவில் ஒரு பகுதி, அதாவது அது நார்த் பசிபிக் ஓஷன் சைடில் இருக்குது, டார்வின் ஒரு இடம். இன்னொன்று தஹித்தி அப்படி ஒரு இடம் இருக்குது, அது ஈஸ்ட் பசிபிக்கில் இருக்குது. அந்த 2 பகுதியினுடைய காற்றழுத்த வேறுபாடு அதையும் நாங்கள் கணக்கிடுவோம். ஈஸ்ட் பகுதி பொதுவாக கூலாக இருக்கிறதுனால ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். வெஸ்ட் பகுதி வார்மாக இருக்கும். வார்மாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் நார்மல் கண்டிஷனில் ஈஸ்டில் உள்ள ப்ரெஷர் மைனஸ் வெஸ்ட் ப்ரெஷர் மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் வரும். ஏன்னா இது அதிக ப்ரெஷர், இங்கே கம்மியான ப்ரெஷர். ஸோ ஈஸ்ட் மைனஸ் வெஸ்ட்டு நார்மல் பாசிட்டிவ் வந்துட்டுருக்கும். அந்த எல்னினோ பீரியடில் இது ஆக்சுவலாக வார்ம் ஆகிறதுனால ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், இது கூடுதலாக இருக்கும். ஸோ இப்போ கரண்டில் 21 ஹெக்டாபாஸ்கல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் மானிட்டர் பண்ணி தான் நாங்கள் இது இப்போ எல்னினோ அப்படின்னு சொல்லுவோம். இது கரண்ட். ஃபியூச்சர் ஆக்சுவலாக இந்த டேட்டாவெல்லாம் மாடல் நியூமெரிக்கல் கிளைமேட் மாடல் சொல்லுவோம். இந்த அட்மாஸ்பியர் இப்போ நாங்கள் வெதர் ஃபோர்காஸ்ட் கொடுக்க இல்லையா, வெதர் ஃபோர்காஸ்ட்டு கிளைமேட் ஃபோர்காஸ்ட்லாம் கொடுக்கும். இது எப்படின்னா இந்த அட்மாஸ்பியரவே சிமுலேட் பண்ணும். அட்மாஸ்பியர் உள்ள சேஞ்சஸை இப்போ கண்டிஷன் இப்படி இருக்குன்னா நாளைக்கு என்ன நடக்கும், எப்படி இருக்குது ஃபியூச்சர், நெக்ஸ்ட் ப்ரிடிக்ஷன். டைனாமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அந்த ஈக்குவேஷனை ஃபீட் பண்ணி ஒரு பேராமீட்டர் இருக்கும். இப்போ அட்மாஸ்பியரில் காற்று இருக்குது, காற்றினுடைய வேகம் எப்படி இருக்கும், காற்றில் உள்ள ஈரப்பதம் எப்படி ஆகும் நாளைக்கு, அப்போ காற்றினுடைய ப்ரெஷர் நாளைக்கு எப்படி மாறும், இதெல்லாம் அந்த ஈக்குவேஷன்ஸ் மூலியமாக நாங்கள் சிமுலேட் பண்ணி சூப்பர் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி அதனுடைய ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ எல்னினோ மானிட்டர் பண்ணதுக்கு இது அப்சர்வேஷன். ஸோ அப்சர்வேஷன் கரண்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்கும். இப்போ எப்படி இருக்குது, இப்போ எல்னினோ இருக்குது, நெக்ஸ்ட் மந்த் 2 மந்த் 3 மந்த் ஆஃப்டர் 6 மந்த் இது எல்னினோ இருக்குமா, இல்லை நியூட்ரல் கண்டிஷன் போகுமா, இல்லை ஃபர்தர் எல்னினோ வெரி ஸ்ட்ராங் எல்னினோ மாறுமான்னு கிளைமேட் டைனாமிக்கல் மாடல்ஸ் யூஸ் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவில் ஆக்சுவலாக நாங்கள் மாடல் வச்சுருக்கோம். மான்சூன் மிஷன் கிளைமேட் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் இருக்குது. நாங்கள் அதை ரன் பண்ணுவோம். வேர்ல்டு ஃபுல்லாக எங்களுக்கு ஒரு காமன் தான் டேட்டா கிடச்சிட்ருக்கோம். நாங்கள் இங்கேருந்து சிமுலேட் பண்ணிகிட்ருப்போம். அது போக அந்த அப்சர்வேஷன் பார்ட்டு ஆக்சுவலி யூஎஸில் NWS நேஷனல் ரிசர்ச் சர்வீஸ்ன்னு இருக்குது. அவங்களுடைய சென்டர் கிளைமேட் ப்ரிடிக்ஷன் சென்டர்னு ஒன்று இருக்குது. அவங்க தான் இந்த இதை மானிட்டர் பண்ணிட்டு மூவிங் கப்பலை அனுப்பி அவங்களுடைய அப்சர்வேஷன் எடுக்குது, சேட்டலைட்டை வச்சு அந்த அப்சர்வேஷன் எடுக்குது. எல்லாமே அவங்க டேட்டாவை அப்சர்வேஷனல் டேட்டா கொடுப்பாங்க. ஒன்ஸ் அப்சர்வேஷன் டேட்டா வந்துச்சுன்னா அந்த சிமுலேஷன் எல்லாரும் பண்ணலாம், எல்லா நாடும் பண்ணிட்டு இருக்கும். அப்சர்வேஷனல் ஆஸ்பெக்ட் அந்த CPS கிளைமேட் ப்ரிடிக்ஷன் சென்டர் யூஎஸில் இருக்குது. NWS நேஷனல் வெதர் சர்வீஸ் அவங்க பண்ணுவாங்க. இன்னொன்று ஆஸ்திரேலியாவில் பியூரோ ஆஃப் மெட்ராலஜின்னு இருக்குது. அதுவும் எங்களுக்கு மாதிரி மெட் டிபார்ட்மெண்ட், ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டுடைய மெட் டிபார்ட்மெண்ட், பியூரோ ஆஃப் மெட்ராலஜி, அவங்களும் இந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க. பசிபிக் பெருங்கடலுடைய வெப்பநிலையை கணிக்கிறதுல ப்ரிடிக்ஷனில் எல்லா நாடுகளும் சேர்ந்துருக்கு. ஏன்னா இப்போ ஆக்சுவலாக இப்போ ப்ரிடிக்ஷன் மாடல்னால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மாடல் இருக்கும். ஒரு மாடல் ஒரு ப்ரிடிக்ஷனை கொடுத்துட்ருக்கோம். ஃபைனலாக அதனுடைய ஆவரேஜ் எடுத்து சொல்லுவாங்க. ஒரு மாடல் சொல்லும் இன்றைக்கி இயல்பையிலேருந்து 1 டிகிரி சென்டிகிரேட்னு சொல்லுவாங்க. அடுத்து 2 மாதத்தில் வெப்பநிலை 1 டிகிரியாக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவோம் ஒரு மாடல். இன்னொரு மாடல் 2 டிகிரி கொடுக்கும். இன்னொரு மாடல் 0.5 கொடுக்கும். ஆவரேஜ் எடுத்துக்கிறோம். பல நாட்டினுடைய மாடல்கள்லாம் கன்சிடர் பண்ணி இதெல்லாம் ப்ரிடிக்ஷனுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கும். பட் அப்சர்வேஷனுக்கு சேட்டலைட், இந்த புய் அப்சர்வேஷன், ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ் அதுலேருந்து அப்சர்வேஷன் எடுக்குது. அந்த சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எடுக்குது. அதை மானிட்டர் பண்ணுவோம். ப்ரிடிக்ஷனுக்கு மாடல்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல், டைனாமிக்கல் மாடல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ப்ரிடிக்ஷன் பண்ணுவோம். அதாவது நாங்கள் கேட்குற அந்த வெதர் ரிப்போர்ட் அப்படின்றது கடினமான வேலைகளுக்கு பிறகு அந்த ரிப்போர்ட் தயாராகி வருதுன்றது இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து புரியுது, ஏற்படுத்துறீங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொன்னீங்க. எந்த அளவுக்கு இதெல்லாம் வானிலையை முன்கூட்டியே கணிக்கிறதுல உதவிகரமாக இருக்குது சார்? ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் நிறைய முன்னேற்றம் இல்லையா? வானிலை ஆய்வு மையத்துக்கு நிறைய ரேடாஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வாங்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது சார்? டெக்னாலஜியா இல்லை டெக்னாலஜி ஆக்சுவலாக இப்போ என்னென்னா, இப்போ டெக்னாலஜியை பார்க்கும்போது நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ண போஸ்லாம் எங்களுக்கு கம்ப்யூட்டரினுடைய அந்த பவர்
நியூமெரிக்கல் மாடல் ரன் பண்ணதுக்கு வந்து கம்ப்யூட்டர் தேவை. அந்த கம்ப்யூட்டருடைய பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு சிமுலேஷனுக்கு வந்து ஒரு நியூமெரிக்கல் மாடலை ரன் பண்ணனா 24 hour ஃபோர்காஸ்ட்டே வந்து ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி ஈவினிங்கில் கிடைக்கும். நீ மார்னிங் சப்மிட் பண்ணுவோம் மாடலு, ஒரு 8 o'clock மாடல் சப்மிட் பண்ணிங்கன்னா அட்மாஸ்பியர் ஃபுல்லாக சிமுலேட் பண்ணி 24 hour ப்ரிடிக்ஷன் நாளைக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபோர்காஸ்ட்டே வந்து ஈவினிங்கில் தான் கிடைக்கும். அப்படிங்கும்போது வந்து நீங்கள் ஃபோர்காஸ்ட் கொடுக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு மார்னிங்லேயே ஃபோர்காஸ்ட் கொடுக்கணும். ஸோ இது மாதிரி இருந்தது. கம்ப்யூட்டிங் பவர் வந்து முன்னாலெல்லாம் ரொம்ப குறைவாக இருந்தது. இன்னொன்று வந்து அந்த அட்மாஸ்பெரிக் அண்டர்ஸ்டாண்டிங்குமே வந்து முன்னால் அந்த அளவுக்கு இல்லை. அட்மாஸ்பெரிக் ப்ராசஸ், கம்ப்யூட்டேஷன், இந்த அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டா. ஏன்னா முன்னாலெல்லாம் வெதர் ப்ரிடிக்ஷன் மாடல்னால் துல்லியத்தன்மைனா முன்னால் வந்து இப்போ நம்ம ரன் பண்ணும்போது இப்போ இந்தியாவை நம்ம வந்து அப்படியே ஈக்குவலாக டிவைட் பண்ணுவோம். இப்போ நம்ம டைல்ஸ் போடுறது இல்லையா, டைல்ஸ் வந்து 1 மீட்டர்லையும் டைல்ஸ் இருக்குது, 10 centimeter டைல்ஸ் போடலாம், 5 meter by 5 meter போடலாம். ஸோ இது மாதிரி தான் வந்து ஆக்சுவலாக நம்ம இந்தியாவை டிவைட் பண்ணுவோம், ஒரு ஈக்குவலாக டிவைட் பண்ணி அதில் வந்து கம்ப்யூட்டேஷன் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ முன்னால் வந்து இந்த கம்ப்யூட்டேஷன் வந்து கம்ப்யூட்டிங் பவர் கம்மியாக இருந்ததுனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவை வந்து நம்ம வந்து 500 kilometer பிரிப்பாங்க. இந்தியாவுக்கு மேலே பாயிண்ட்ஸ் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். மீன் பிடிக்கும் போது பெரிய வலையில் மீன் பிடிக்கிறதுக்கு சின்ன வலையில் மீன் பிடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ பெரிய வலையில் மீன் பிடிச்சா சின்ன மீன்லாம் வந்து உருவி போயிடும். ஸோ அதே மாதிரி தான் முன்னால் வந்து நாங்கள் வந்து 500 kilometer வந்து இந்த நியூமெரிக்கல் மாடல் ரன் பண்ணிட்டு இருந்தோம். வேர்ல்டு ஃபுல்லாக இதுதான் நடக்கும். ஸோ இதனால் ஒரு சில ப்ராசஸ் மட்டும் கேப்சர் ஆகும். இப்போ பெரிய சைக்ளோன் ஃபார்ம் ஆகிருக்கு. சைக்ளோனுடைய ரேடியஸ் வந்து 1000 kilometerலேருந்து ஒரு 1500 kilometer ரேடியஸில் இருக்கும். ஸோ சைக்ளோன்லாம் கேப்சர் ஆகும். இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவோம், அது எல்லாம் கேப்சர் ஆகும். இது மாதிரி இந்த பெரிய சினாப்டிக் ஸ்கேல் வெதர் சிஸ்டமில் அதில் கேப்சர் ஆகும். அந்த மாடலில் சின்ன இப்போ தண்டர்ஸ்டார்ம் கேப்சர் ஆகாது, உள்ள ஃபில்டர் ஆகி போயிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பெரிய கிரிட் போட்டிருக்கோம். ஏன்னா அப்போ நம்ம கம்ப்யூட்டிங் பவர் இல்லை. ஸோ இப்போ வந்து கம்ப்யூட்டிங் பவர் அதிகமானதுனால இப்போ எல்லாமே நம்ம 1 kilometer by 1 kilometer கிரீட் சைஸில் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ எதுவுமே உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாது. ஃபுல் எல்லா சிஸ்டமும் கேப்சர் ஆகிட்டு இருக்கும். இன்னொன்று டேட்டாவும் அதிகமாகுது. ஏன்னா முன்னால் எங்களுக்கு வந்து டேட்டா சோர்ஸ் கம்மி, சேட்டலைட்டு, ரேடார் இதெல்லாம் இது அதிகமாக இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு வந்து அனாலிசிஸ் அதிகமாக இருக்குது, கம்ப்யூட்டிங் பவர் அதிகமாக இருக்குது. இப்போலாம் வந்து பெட்டாப்ளாப்ஸில் கம்ப்யூட்டிங் பவர் இருந்துட்டு இருக்கு. ஒரு செகண்டுக்கு வந்து 10^15 அதை விட அதிகம். அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து இப்போ பெட்டாப்ளாப் அதுக்கு மேலேயும் போகுது கம்ப்யூட்டிங் பவர். அவ்வளோ கால்குலேஷன் ஒரு செகண்ட்ல பண்ணும். அதனால தான் இப்போ வந்து ஹவர்லி ரிப்போர்ட்லாம் கூட ஒரு சில சமயத்துல வந்து நாங்க வந்து பாக்குறோம் சார். இந்த புயல்கள் வரக்கூடிய காலங்கள்ல வந்து நிறைய ப்ரெடிக்ஷன் வந்து கொடுக்குறீங்க. அது மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுனால தான் இவ்வளோ வந்து நமக்கு கொடுக்க முடியுது. ஆமா, வந்து இப்போ நம்ம ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும், அவருடைய ரிப்போர்ட் கொடுக்கணும், உங்களுக்கு அதை விட கம்மியான சமயத்தில் வந்து அப்சர்வேஷன் கிடைச்சிருக்கணும். ஒன்று வந்து மேனுவல் அப்சர்வேஷன், அது வந்து லிமிட்டட் தான். இப்போ நீங்கள் கடலில் வந்து ஒரு புயலை வந்து மானிட்டர் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேடாருடைய அப்சர்வேஷன் எவ்ரி 10 minutes கிடைக்கும். சேட்டலைட்டுடைய அப்சர்வேஷன் 20 to 30 minutes அந்த இன்டர்வெல்ல கிடைச்சிட்டு இருக்கும். இதெல்லாம் கொடுத்துட்டு இருப்போம். இதெல்லாம் டெக்னாலஜி வளருது. இப்போ இஸ்ரோ வந்து ஆக்சுவலாக என்ன பிளான் பண்ணாங்கன்னா, இதை விட கம்மியான டயத்துக்கு வந்து சேட்டலைட் இமேஜை ப்ராசஸ் பண்ண மாதிரி நடந்துட்டு இருக்கு. இப்போ ரேடார் 10 minutes கொடுத்துக்கிற மாதிரி அவங்களும் நாங்கள் வந்து 5 to 10 minutes கொடுக்கும். அது மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அது டெக்னாலஜி இந்தியா ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிவிட்டு வந்து இமேஜ் அனுப்பும். ஸோ அதை குயிக்காக ஸ்கேன் பண்ணி அனுப்புற மாதிரி ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் டெக்னாலஜி வளர ஸோ நமக்கு வந்து ஃபோர்காஸ்ட் இம்ப்ரூவ் ஆகும். முன்னால் வந்து கிடையாது. ஸோ இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. இன்னொரு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் கூட நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் முன்னாடி ஏன் யூஸ் பண்ண முடியாது, அவங்களுக்கு டேட்டா கம்மியாக இருந்தது. இப்போ டேட்டா இருக்கனால வந்து ஏஐ கூட யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏஐ வந்து வெதர் பேட்டர்னை வந்து அனலைஸ் பண்ணதுக்கு நாங்கள் ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த எல்னினோ காலகட்டத்தில் வந்து புயல்களோட தாக்கம் அப்படின்றது எப்படி இருக்கும் சார்? அதனால் ஏற்படக்கூடிய மழை அளவு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும் சார்? பொதுவாக ஆக்சுவலாக வந்து எல்னினோ பீரியடில் வந்து புயல் சிவியராக தான் இருக்கும். இன்னும் நம்ம வந்து ஒரு வெதர் சிஸ்டத்தை நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து தடுக்க முடியாது, கணிக்கலாம். அதனுடைய இம்பாக்டை மினிமைஸ் பண்ணலாம். ஒரு சைக்ளோனுக்கு வரப்போகுது தெரிஞ்சுன்னா அது தகுந்தபடி நம்ம வந்து தாழ்வான பகுதியில் இருக்க மக்களை வந்து மேடான பகுதி கொண்டு போகலாம். இது மாதிரி நம்ம வந்து இம்பாக்டை வந்து மினிமைஸ் பண்ணலாம், லைஃப் லாஸை வந்து மினிமைஸ் பண்ணலாம். அதனுடைய அந்த சிஸ்டத்தை நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. இப்போ ஒரு சைக்ளோனுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னா ஸ்டாப் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. பட் அதோட இம்பாக்ட் நீங்க சொன்ன மாதிரி அதோட இம்பாக்டை வந்து குறைக்கும். இப்போ முன்னாலலாம் ஆக்சுவலாக வந்து நம்ம சூப்பர் சைக்ளோன்னு ஒன்று ஒடிசாவில் நடந்தது 1990. ஆயிரக்கணக்கான பேர் இறந்துட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து நம்மளுடைய டெக்னாலஜி இல்லை, நம்ம ஃபோர்காஸ்ட் கம்மியாக இருந்தது. நம்ம கொடுத்த இடம் வந்து மாறி போய் இதாகிடுச்சு. ஆனால் இப்போலாம் வந்து அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சைக்ளோன்னா அந்த லைஃப் லாஸ் வந்து வெரி மினிமல், ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம அந்த எங்களுடைய டெக்னாலஜினால வந்து நாங்கள் ஏரியா வந்து சொல்லியிருந்தோம், இந்த இடத்துக்கு வரதுன்னா ஓகே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 50 kilometer ரேடியஸ் தான் உங்களுக்கு வந்து எரர் வரும். அந்த எரர் வர்றது கூட அந்த கடைசி நேரத்தில் அது காற்றின் திசைவேக மாறுபாடு அந்த மாதிரி காரணமா? கடலில் வந்து புயல் இருந்ததுன்னா புயலுடைய பாதையை டிசைட் பண்ணுறது வந்து ஒன்று வந்து கடலினுடைய வெப்பநிலை. கடலில் வந்து புயல் இருக்கும்போது அந்த வெப்பநிலை எங்கே கம்மியாக இருக்கோ அதை நோக்கி தான் நடக்கும். மெயின் வந்து லோ ப்ரெஷர் ஏரியா, அதை எடுத்து கொண்டு போகிறது வந்து அந்த அப்பர் லெவல் உள்ள விண்டு ஸ்டியரிங்கர்னு சொல்லுவோம். சப்போஸ் வந்து இப்போ சைக்ளோன் வந்து இருக்குது, அதில் வந்து மிடில் வந்து காற்றினுடைய விஷயம் எங்கே இருக்கோ
அந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்கும். இப்போ காற்று வந்து கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி அடிச்சுன்னா கிழக்கு நோக்கி போயிட்டே இருக்கும். இப்போ காற்று வந்து வடகிழக்குலேருந்து தென்மேற்கு நோக்கி அடிச்சதுன்னா அது வந்து தென்மேற்கு நோக்கி நகரும். இது வந்து ஆக்சுவலாக எப்படின்னா நாங்கள் வந்து ப்ரிடிக்ஷன் வந்து கடலில் வந்து அப்சர்வேஷன் கிடையாது, எஸ்டிமேஷன். சேட்டலைட்டினுடைய டேட்டா வச்சு எஸ்டிமேட் பண்ணிகிட்டு இருப்போம். அதில் அந்த எஸ்டிமேஷன் வந்து அப்பப்போ மிஸ் ஆகலாம். இப்போ அப்சர்வேஷன் மிஸ் ஆகாது, மேனுவல் அப்சர்வேஷன். இப்போ லேண்ட்லனா நாங்கள் வந்து அப்பர் ஏரை மெஷர்மெண்ட் பண்ணுவோம். அப்பர் ஏரை ஃபுல்லாக நாங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களுடைய அப்படி காற்றினுடைய விசை திசை எங்கே மூவ் ஆகிட்டு இருக்கு, எங்கே காற்று எங்கே மூவ் ஆகிட்டு இருக்கு, அதனுடைய ஈரப்பதம் எப்படி இருக்குது எல்லாமே நாங்கள் லேண்டில் வந்து மெஷர் பண்ணுவோம். கடலில் வந்து அது முடியாது. அதனால சேட்டலைட்டை வச்சு பண்ணுவோம். சேட்டலைட் வந்து எஸ்டிமேட் பண்ணுவோம். ஏன்னா மோஸ்ட்லி வந்து லோ எர்த் ஆர்பிட்டிங் சேட்டலைட் அது வந்து ஒரு 700 கிலோமீட்டர்லேருந்து பார்க்கும். பட் அதனுடைய ஃப்ரீக்வன்சி கம்மி. அது ஒரு நாளைக்கு 1 or 2 times தான் கவர் ஆகும். பட் மோஸ்ட்லி நாங்கள் டிபெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஜியோ ஸ்டேஷனரி தான். அந்த ஜியோ ஸ்டேஷனரி 36,000 கிலோமீட்டர்லேருந்து பார்த்துட்டு இருக்கு. அது ஒரு லிமிட்டேஷன். ஸோ அதனுடைய எஸ்டிமேஷனை வச்சு தான் நம்ம வந்து எல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரேடியேஷன் மேலே போகும். ஸோ அதை வச்சு அதனுடைய நம்ம சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சரில் எஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். அதுலேயும் ஒரு சில லிமிடேஷன்லாம் இருக்குது. ஏன்னா வந்து இப்போ க்ளவுடு அதிகமாக இருக்க நேரத்தில் அந்த சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சருடைய எஸ்டிமேஷன் வந்து கொஞ்சம் தப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால வந்து உங்களுக்கு வந்து அப்போ வந்து அந்த ட்ராக்குடைய மிஸ்மேட்ச் ஆகும். நம்ம இந்த இடத்துல ட்ராக் கரெக்டாக இருக்குன்னு இருப்போம். பட் அந்த இடத்துல ட்ராக் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கலாம், இன்னொரு பகுதியில் வந்து கம்மியாக இருந்தது அந்த நோக்கி போயிட்டு இருக்கும். கடலில் வந்து எல்லாம் ஓப்பன் தான், ஓப்பன் ஏரியா, எங்கேனாலும் போகலாம். 360 டிகிரியில் எங்கேனாலும் போயிட்டு இருக்கலாம். ஆனால் எல்லா டிகிரியும் போகாது. அதுக்கு எந்த பக்கம் ஓகேவோ அந்த பக்கம் எந்த பக்கம் எப்படி ஓகேன்னா கடலினுடைய மேற்பரப்பு வெப்பநிலை அதிகமாக இருக்கணும், ப்ரெஷர் கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த வெப்பநிலை அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் கம்மியாகும். ஸோ அந்த பகுதியை நோக்கி போயிட்டு இருக்கோம். அது போக அந்த காற்றினுடைய திசை. ஸோ சைக்ளோன் வந்து இப்போ ஒரு 12 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா ஸோ மெயின் சென்டர் பகுதியில் எங்கே காற்று அடிக்கும் அந்த பகுதி அப்படியே அந்த புஷ் பண்ணிச்சுன்னா அந்த பகுதியை போயிட்டு இருக்கோம். எல்னினோ பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. இப்போ பொதுமக்கள் வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க செய்ய வேண்டியது என்ன சார்? ஏன்னா தவறான தகவல்களை அவங்க வந்து நம்பக்கூடாது. சரியான தகவல்களை வந்து வானிலை ஆய்வு மையம் வந்து இப்ப சமூக வலைதளத்துல அடிக்கடி வந்து தகவல் கொடுத்துட்டே இருக்கீங்க. இதெல்லாம் வந்து அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இன்னும் என்னென்ன விஷயம் செய்யலாம் சார்? பொதுமக்கள் சரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், தேவையில்லாம பயப்படக்கூடாது. எல்னினோ என்பது ஒரு இயற்கையான நிகழ்வு, அதை அவர்கள் புரிந்து கொள்ளணும் ஃபர்ஸ்ட். இது வந்து இப்போ சைக்ளோனோ அதாவது புயல் இல்லைன்னா சுனாமி மாதிரி ஒரு சிவியர் வெதர் பினாமினா கிடையாது. கிளைமேட் பினாமினா அதனுடைய தாக்கம் இருக்கும். இப்போ இந்த சோசியல் மீடியானால மக்கள் வந்து ஆக்சுவலாக எல்னினோ அப்படின்னால எல்லாம் பயத்தில் இருந்துட்டு இருக்காங்க. பயப்பட தேவையில்லை. வடகிழக்கு பருவமழை நேரத்தில் வந்து இயல்பை விட அதிகமான மழை இருக்கும். வெப்பநிலை வந்து ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், வெப்பநிலை இருந்துட்டு இருக்கும். அது நம்ம வந்து அது தகுந்தபடி வந்து இப்போது சின்ன குழந்தைகள் வயசானவர்கள் வந்து வெயில் நேரத்தில் வந்து அது மதியம் வெளியே போகாமல் இருக்கணும். ஆமாம், வெளியே போனால் கூட அவங்க தண்ணியும் குடிக்கணும், வெளியே போயிட்டு வரணும். முடிந்த அளவுக்கு இந்த விவசாயம் வேலை பண்ணதவங்க அந்த பகலில் 12லேருந்து ஒரு 2-3 வரைக்கும் வந்து அந்த வேலையை வந்து தவிர்க்கிறது நல்லது. நிழலில் இருந்துக்கலாம். எல்னினோ என்பது இயற்கையாக ஏற்படும் ஒரு காலநிலை நிகழ்வு என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்னினோவை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. இதனால் மழை மற்றும் வெப்பநிலை மாற்றங்கள் ஏற்படலாம். விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். மிக முக்கியமாக விவசாயிகள் இந்திய வானிலை ஆய்வு மையம் வழங்கும் அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்புகள் மற்றும் எச்சரிக்கைகளை தொடர்ந்து கவனித்து அதுக்கேற்ப செயல்பட வேண்டும். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார். குறிப்பா வந்து இறுதியா நீங்க சொன்னது விவசாயிகளுக்கான ஒரு வானிலை முன்னறிவிப்பு அப்படின்றது வானிலை மையம் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. தேவையற்ற அச்சம் வந்து விவசாயிகளோ பொதுமக்களோ கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கப்புறம் வந்து வானிலை ஆய்வு மையத்தோட தகவல்களை சரியா வந்து ஃபாலோ பண்ணி மக்கள் வந்து அச்சம் இல்லாம இருப்பாங்கன்னு நம்பலாம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்கள், எல்னினோனா என்ன, அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், தேவையற்ற அச்சங்கள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. மேலும் நம்மளுடைய தொழில்நுட்பம் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, அதன் அடிப்படையில வானிலை ஆய்வு மையம் எவ்வளவு வந்து அட்வான்ஸ்டா வந்து கணிப்புகளை வந்து வழங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுடைய பணி எவ்வளவு சிறப்பா இருக்குன்றதையும் சொன்னீங்க. ரொம்ப பயனுள்ளதா இருந்து மிக்க நன்றி சார். நன்றி.